கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசபேல் கடுமையான வார்த்தைகளை எலியாவுக்கு விரோதமாய் சொல்லுகிறார். என்னவென்றால், நாளை இந்த நேரத்தில் எலியாவின் கதையை முடிக்க போகிறேன் என்று இந்த செய்தியை ஒரு ஆளிடத்திலே சொல்லி அனுப்புகிறாள். அந்த அனுப்பப்பட்டவன் வந்து எலியாவின் இடத்துல இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே எலியா அதை கேட்டு சோர்ந்து போய் ஒரு சூறை செடி கீழே போய் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், போதும் ஆண்டவரை, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் படுத்துக் கொள்ளுகிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் வந்து என்ன செய்கிறார்? கொண்டு வந்த அப்பத்தையும் தண்ணீரை வைத்துவிட்டு செல்லாமல் அவனை தட்டி எழுப்பி அதை சாப்பிட வைக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற நற்செய்தி இதுதான். நீங்கள் சோர்ந்து தளர்ந்து இருக்கிற நேரத்தில் இந்த பூமியில உங்களை தேடி வந்து விசாரிக்கவோ, உங்களை தட்டி எழுப்பவோ, உங்களுக்கு பரிமாறவோ, உங்களை திடப்படுத்தவோ ஒருவரும் இல்லை என்று சோர்ந்து போக தேவையில்லை. நம்மை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கென்று இந்த பூமியிலே வந்து நிற்க யாரும் இல்லை என்றாலும் நமக்காய் யாவையும் செய்கிற கர்த்தர் தம்முடைய தூதர்களை நமக்கு அனுப்புவார். அதன் அடையாளம்தான் யாக்கோபு ஒரு காட்சியை பார்க்கிறான். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். என்ன காட்சி? ஒரு ஏணி வானத்திலிருந்து பூமியை நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, ஆமென். எல்லாம் கைவிட்டு போனது போல நமக்கு தோண்டலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் இருக்கிறார். இந்த பூமியிலே உன்னை தேற்ற யாரும் இல்லை, உன்னை ஆற்ற யாரும் இல்லை, உன்னை தட்டி எழுப்ப யாரும் இல்லை, உன்னை விசாரிக்க யாரும் இல்லை, உன்னை பராமரிக்க யாரும் இல்லை என்று அவர் காணும்போது கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்காக அனுப்புவார். இங்கே தூதன் வந்தது அப்பத்தை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, அவனை தட்டி எழுப்பி அதை சாப்பிட வைப்பதற்காகவும், அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லவும். இதற்கு முன்பதாக காகம் வந்தது, ஆகாரம் கொடுத்ததை தவிர செய்தி சொல்லவில்லை. சாரிபாத்தின் விதவை ஆகாரம் கொடுத்தாள், செய்தி சொல்லவில்லை. சூழ்நிலை கடினமாகும் போது, பிரச்சனை பெரிதாகும் போது காகமும் வராது, மனிதர்களும் வரமாட்டாங்க, அதை குறித்து கவலைப்படாதே. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். உனக்கான அப்பத்தை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, அவருடைய தூதை கொடுப்பதற்கு, செய்தியை கொடுப்பதற்கு. அந்த செய்தி வெளிப்படும் போது புரிந்து கொள், உன் ஓட்டம் முடியாது, உன் ஓட்டம் தொடரும். அப்படிதான் எலியாவை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த ஓட்டத்தை ஏசபேலால தடுக்கவும் முடியாது, ஏசபேலால குறைக்கவும் முடியாது. நியமித்தது கர்த்தர், இதுவரை கொண்டு வந்தது கர்த்தர், இனியும் கர்த்தர் நடத்துவார். கர்த்தரை நோக்கி பார்த்திருங்கள். இந்த பூமியில் எனக்கு ஒத்தாசை இல்லையே, யாரும் இல்லையே, என்னை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கும் யாரும் இல்லை, சாப்பிட முடியுதான்னு விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்காக தூதர்களை அனுப்புகிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய திருப்பாதத்தில் பணிகிறோம். பல நேரத்தில் யாரும் இல்லை என்று சோர்ந்து போவது உண்டு. ஆனால் நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற உங்க அன்புக்காக நன்றி அப்பா. திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து முன் செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.